தயவு அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. உயிருக்கு மரணம் என்பது இல்லை. உயிரை பற்றி மனிதனைத் தவிர மற்ற உயிரினங்கள் அறிய முடியாது. ஏனெனில் அவைகளுக்கு மனம் என்ற அற்புத விசார ஞான சக்தி கிடையாது. ஆனால் மனித குலத்திற்கு அது அருளால் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் நாம் உயிரை குறித்து ஏதும் விசாரிப்பது இல்லை. அதனால் கொடுக்கப்பட்ட மனோசக்தி வீணாய் போய்விடுகிறது. இந்த உயிரை குறித்த உண்மையை அறிந்து அழியாத நித்திய வாழ்வு பெற வேண்டியது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் மிக அவசியமானது. மனதை புருவ மத்தியில் அறிவு பீடத்தில் தனது சுயம் ஆகிய அக உணர்வில் நிறுத்தி பழக வேண்டும். அதற்கு எண்ண அலைகளால் சதா விரிந்து சிதறும் மனோ சக்தியை ஒன்று திரட்டி அகமுகமாக குவித்து ஆழ்ந்து உள்நோக்கி பார்க்கும் உள்முகப் பயணத்தால் நாளும் சிறிது சிறிதாக நம் உண்மை அறிவில் கடவுள் அருள் வெளிப்பட்டு உதவும். எதையும் அவன் அருளால் தான் அறிந்து கொள்ள முடியும். உயிர் என்பது பொதுவாக நித்திய ஜீவனையும் அனித்திய ஜீவனையும் குறிக்கும். சிறப்பு வகையான் நித்திய ஆன்மாவையே குறிக்கும். பொதுவாக ஒரு மனிதனின் மூல நிலையானது மெய்யுணர்வாகவே உள்ளது. இந்த உணர்வு என்பது ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றது. மேல் பக்கம் இயற்கையில் என்றும் உள்ள ஆதி அந்தமற்ற அற்புத நித்திய ஆன்மாவாகவும் அதன் கீழ்ப்பக்கம் அனித்திய ஜீவனாகவும் உள்ளது. தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மேல் பக்கம் அறிவுணர்வாகவும் அதன் கீழ்ப்பக்கம் அல்லது மறுபக்கம் உயிராற்றல் உணர்வு வடிவம் கொண்டதாகவும் உள்ளது. ஒவ்வொரு பிறவிதோறும் உயிர் சக்தியானது நித்திய ஆன்மாவுக்கு உள்ளிருந்து விரிகின்ற போது அது உணவுப் பொருள்களை செல்களாக பௌதிக உடலாக மாற்றிக்கொண்டு உலகில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அனுபவங்களை சேகரித்து கொண்டு பெற்ற அனித்திய மாயா செயற்கை இன்ப துன்ப அனுபவங்கள் எல்லாம் உள்விளங்கும் நித்திய ஆன்மாவில் அதிசூக்குமமாக பதிவு செய்யப்படுகின்றது. அந்த குறிப்பிட்ட பிறப்பின் அந்தியத்தில் மீண்டும் உயிராற்றல் உணர்வு வடிவம் சுருங்கி ஆன்மாவில் ஒடுங்கி விடுகிறது. அதனால் உடல் கடன்று விடுகின்றது. மீண்டும் உடனே அடுத்தடுத்து பிறவி எடுக்கும்போது விந்தணுவும் கருமுட்டையும் சேரும் அக்கடமே ஆன்மாவிலிருந்து உயிர் சக்தி மீண்டும் விரிந்து உடலை ஏற்கின்றது. இதுவரை மேல் பக்கம் உள்ள ஆன்மா விழிப்படையாமல் சத்தது போல்தான் கிடக்கின்றது. பல கோடிக்கணக்கான பிறவிகள் பெற்ற இன்பத் துன்பங்கள் மூலமாக இறுதியில் குருநாதா, இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது குருநாதா என்று நெகிழ்ந்து வேண்டி பணிந்து கரைந்துருகி நிற்க ஆன்மாவை எழுப்பி விடுகின்றார் உள்ளிருக்கும் அருளாண்டவர்.